கேரளாவில் பாபநாசம் திரைப்பட பாணியில் பெண் கொலை செய்யப்பட்டு ரகசியமாக புதைக்கப்பட்ட சம்பவம் அம்பலமாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் பிரசாத் வழங்கிட கேட்கலாம். பிரசாத், வணக்கம். இந்த சம்பவத்தில் முதற்கட்ட விசாரணையில் வெளிவந்திருக்கும் தகவல்கள் என்னென்ன? வணக்கம். கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்திற்குட்பட்ட கருநாகப்பள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் விஜயலட்சுமி. ஏற்கனவே இடுக்கி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவரோடு திருமணமாகி 2 பிள்ளைகள் இருக்கும் நிலையில் கணவரையும் பிள்ளைகளையும் தனியாக விட்டு இவர் தனிமையில் வசித்து வந்தார். இவர் கருநாகப்பள்ளியில தனி வீட்டில் வசித்து வந்தார். இந்த கடந்த 6ஆம் தேதி வீட்டிலிருந்து புறப்பட்டவர் திரும்ப வீட்டுக்கு வராதனால, ஒரு வாரம் ஆகி வீட்டுக்கு திரும்பாதனால இவருடைய உறவினர்கள் கருநாகப்பள்ளி போலீஸ்ல புகார் கொடுக்குறாங்க. இவரை காணவில்லை அப்படின்னு சொல்லி. இது சம்பந்தமாக போலீசார் தேடுகிறார்கள். இவருடைய செல்போனை தேடும் போது செல்போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது. அது தொடர்பாகவும் விசாரித்துக் கொண்டிருக்கும் போது எர்ணாகுளம் போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்களுடைய செல்போனை ஒரு பஸ். தொழில் தொடங்குறதுக்கும் ஒரு தைரியம் வேணும். தையல் தொழில் மூலமா மாசம் பல லட்சம் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு நாங்க சொல்லிக் கொடுக்கிறோம். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. கண்டக்டர் கொடுக்கிறாரு, அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணி இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த பஸ்ல கொடுக்கிறாரு. திருப்பி இது சம்பந்தமாக அந்த செல்போனை ஆய்வு செய்த போது அதுல தொடர்ந்து கால் செய்ததாக ஒரு நபர் ஆலப்புழா மாவட்டம் அம்பலப்புழா அருகே இருக்கக்கூடிய கரூர் பகுதியைச் சேர்ந்த ஜெயச்சந்திரன் என்பவர் மேல சந்தேகம் வந்த அடிப்படையில அவரை போலீசார் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அவர் விஜயலட்சுமியை கொலை செய்தது தெரிய வந்தது. உடனடியாக அவரை கைது செய்தார்கள். தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் இவர்கள் இருவருக்கும் இடையே ஏற்கனவே கள்ளத்தொடர்பு இருந்தது தெரிய வந்தது. இந்த நிலையில கருநாகப்பள்ளியிலிருந்து விஜயலட்சுமியை வரவழைத்த இவர் ஜெயச்சந்திரன் அவருடைய வீட்டுக்கு அழைத்து சென்று வீட்டில் இருக்கும் போது இன்னொரு போன் கால் இந்த விஜயலட்சுமிக்கு வந்தது. அந்த விஜயலட்சுமிக்கு இன்னொரு ஆணுடன் தொடர்பு இருப்பதாக இருவருக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனையை தொடர்ந்து ஜெயச்சந்திரன் விஜயலட்சுமியை அங்கிருந்து வெட்டு கத்தியால் வெட்டி கொலை செய்யறாரு. கொலை செய்த பிறகு வீட்டுக்கு பக்கத்திலேயே அவர் புதைச்சிட்டு அந்த கொலையை மறைக்கிறதுக்காக செல்போனை எர்ணாகுளத்துக்கு போன பஸ்ல அனுப்பி விட்டுருக்கிறாரு. சுவிட்ச் ஆஃப் பண்ணி அனுப்பி விட்டுருக்காரு. அந்த அடிப்படையில இப்ப போலீசார் அவங்க கைது செய்வதோட விஜயலட்சுமியினுடைய சடலத்தையும் கைப்பற்றி தற்போது பிரேத பரிசோதனைக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இந்த இருவருக்கும் இடையே நீண்ட நாட்களாக கள்ளத்தொடர்பு இருந்தது தெரிய வந்தது. அந்த அடிப்படையில் இவர்கள் அடிக்கடி சந்தித்ததும் அதனுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இவருடைய வீட்டுக்கு ஜெயச்சந்திரனுடைய வீட்டுக்கு விஜயலட்சுமி போனதும் தெரிய வந்தது. தொடர்ந்து அவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறாங்க. இந்த சம்பவம் இந்த பாபநாசம் திரைப்படத்துல வந்த சம்பவம் மாதிரியே ஒரு கொலையை மறைச்சு இவர் சடலத்தை போயிச்ச சம்பவம் கேரளாவில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தகவல்களுக்கு நன்றி பிரசாத்.